இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு 30 நாளைக்கு மட்டும் இடைக்கால அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்க நீ யாரு? இந்தியா என்ன அமெரிக்காவோட அடிமை நாடா அப்படின்ற கேள்வி ஆப்வியஸா நம்ம மனசுல எழுகிறது இல்லையா? ஆனா இந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லலை. சூடு, மானம், சுயமரியாதை இதெல்லாம் இருக்கிற ஒரு நாடு அமெரிக்காவை எதிர்த்து பதில் சொல்லியிருக்கணும். எங்கள் நாடு இறையாண்மை கொண்ட ஒரு தேசம், 150 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு, உலகத்தின் 5வது பெரிய எக்கானமி. எங்களுக்கு அனுமதி கொடுக்க நீ யாரு? நாங்கள் யார் கூட வேணுனாலும் வியாபாரம் பண்ணிக்குவோம். அதை தடுத்து நிறுத்த, அதற்கு அனுமதி கொடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு இந்தியா கேட்டிருக்கணும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கலை. இறையாண்மைன்னு எல்லாரும் அடிக்கடி சொல்கிறாங்களே, அந்த இறையாண்மையோட அடிப்படை பொருள் என்ன? ஒரு நாடு தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்கிற உரிமைக்கு பெயர்தான் இறையாண்மை. இந்த விஷயத்தில் அது இருக்குதா? இந்தியா யார்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யணும், எந்த பொருளை யார்கிட்ட ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற அந்த நிர்வாக உரிமை இந்தியாவுக்குரியது. ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு வாஷிங்டன் டிசியிலிருந்து அதை முடிவு பண்ணுறாரு ட்ரம்ப்பு. இந்தியா அதை அமைதியாக வேடிக்கை பார்க்குது. ஆனால் இதே ட்ரம்ப் நிர்வாகம்தான் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாகிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துச்சு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த யுத்தத்தில் ரஷ்யாகிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கினா அது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம். அதனால் அங்கேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷருக்கு இந்தியா உடனடியாக அடிபணியலை அப்படின்னதும் இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையாக வரி விதித்தார். ஆல்ரெடி இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை 25% அளவுக்கு உயர்த்தினார். அதுபோக ரஷ்யா கூட நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ரஷ்யாகிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறீங்க, அதுக்காக 25% எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி விதிக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். மொத்தம் 50% அளவுக்கு வரி விதித்தார். அப்போவே எல்லார் மனசுலையும் எழுந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீ யாரா பெனால்ட்டி விதிக்கிறதுக்கு? நீ என்ன ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா? லேட்டாக வந்த பையனுக்கு ஃபைன் போடுற மாதிரி இந்தியாவுக்கு 25% பெனால்ட்டி விதிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற கேள்வியை எல்லார் மனசுலையும் வந்துச்சு. ஆனால் இந்தியா அப்போ எதுவும் கேட்கல, அமெரிக்காவை எதிர்த்து எதுவும் சொல்லலை. இதுக்கு இந்தியா அமெரிக்காவை பகச்சிக்கலாம் செய்யலை. அவங்க சொல்கிறபடி கேட்டு ரஷ்யாகிட்டேருந்து இறக்குமதி பண்ண கச்சா எண்ணெயோட அளவை படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தாங்க. போன வருஷம் இந்நேரம்லாம் 44% அளவுக்கான கச்சா எண்ணெயை ரஷ்யாகிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ணிச்சு. இன்றைக்கி அது 19% குறைஞ்சிருச்சு. சரிபாதிக்கு மேலே அந்த இறக்குமதியின் அளவை இந்தியா குறைச்சிட்டாங்க. இப்படி தன்னுடைய கட்டளையை ஏற்று இந்தியா நடந்துருச்சு, அடிமை போல நடக்குது அப்படின்றதுனால அமெரிக்கா இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த வரியை படிப்படியாக குறைச்சி அப்புறம் 18% அப்படின்ற அளவுக்கு குறைச்சாங்க. இதெல்லாம் சமீப காலத்தில் நடந்த விவரங்கள். இந்த நிலைமையில தான் இப்போ அமெரிக்கா அதே ரஷ்யாகிட்ட இருந்து இந்தியா 30 நாளைக்கு மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், 30 நாளைக்கு பிறகு புதுடெல்லி மீண்டும் எங்களிடமே வந்து நிற்கும் என்று கருதுகிறோம் அப்படின்னு வாஷிங்டன் டிசி சொல்லியிருக்குது. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கசந்துச்சு, இப்போ இனிக்குதா அப்படின்னாக்க இப்போ பிரச்சனை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்க அந்த யுத்தம். அந்த யுத்தத்தோட ஒரு பகுதியாக ஈரான் தன்னுடைய ஹார்மூஸ் நீரிணையை மூடி வைத்திருக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணுறதா ஈரான் அறிவிச்சிருச்சு. அதன் வழியாக தான் உலகத்தோட முக்கியமான பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் வந்தாகணும். உலகத்தோட 65% அளவுக்கான கச்சா எண்ணெய் தேவையை தீர்த்து வைக்கிறது அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான். அது சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஈரான், ஈராக் உள்ளிட்ட எண்ணெய் வளம் குளிக்கிற இந்த நாடுகளில் உற்பத்தியாகிற அந்த கச்சா எண்ணெயை இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாக தான் வெளியில் கொண்டு வந்து ஆகணும். அவங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உலகம் முழுக்க கச்சா எண்ணெய்க்கு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாயிருக்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, எதுக்காக ஈரான் அந்த ஹார்மூஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணணும்? உனக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, உனக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. அமெரிக்காவோட கப்பல் மட்டும் அந்த ரூட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லு, இஸ்ரேலோட கப்பல் மட்டும் அந்த ரூட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லு. உலகத்தின் எந்த நாடுகளின் கப்பல்களும் அந்த ரூட்டில் போக முடியாதவாறு எதுக்காக அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்? ஈரான் பண்ணுறது அநியாயம் இல்லையா அப்படின்றது பல பேருக்கு எழுகிற கேள்வி. ஈரான் என்ற நாட்டின் கோணத்திலிருந்து இதை பார்க்கணும். இந்த ஹார்மூஸ் நீரிணையை பொறுத்தவரையிலும் அது ஈரானோட கடல் எல்லையில் அமைஞ்சிருக்குது. அதை பயன்படுத்தி தான் உலகத்தோட இத்தனை நாடுகள் தங்களுடைய கச்சா எண்ணெய் கப்பல்களை அதன் வழியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் அடக்கம். இப்படி எங்கள் நாட்டு கடல் எல்லையை பயன்படுத்தி எல்லாரும் வியாபாரம் செஞ்சு ஆதாயம் பண்ணுறீங்க. ஆனால் அமெரிக்கான்ற ஒரு நாடு தேவையில்லாமல் எங்களை வந்து நோன்றான், அதை யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. எங்கள் நாட்டு கடல் எல்லை மூலமாக கிடைக்கிற ஆதாயம் மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனால் தேவையில்லாமல் இன்னொருத்தர் நோண்டிகிட்டே இருக்கிறான், அதை யாரும் நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. அப்போ நான் மொத்தமாக இழுத்து மூடுறேன், இது என்னோட கடல் எல்லை, அதை மூடணுமா திறந்து வைக்கணுமா அப்படின்ற முடிவு என்னோடது அப்படிங்கிறது ஈரானுடைய ஸ்டாண்டு. எனவே ஈரான் என்ற நாடு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்காக அதை மூடி வச்சிருக்குது. அது தப்பு, அது கூடாது அப்படின்னா
உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள், குறிப்பாக அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பயன்பெறுகிற மற்ற நாடுகள் அமெரிக்கா கிட்ட போய் ப்ரெஷர் கொடுக்கணும். நீ உன்னோட ஆக்கிரமிப்பை நிறுத்து, உன்னோட அடாவடித்தனத்தை நிறுத்து, தேவையில்லாமல் ஒன்னால நாங்கள்லாம் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னு நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் எடுக்க வேண்டும். அவங்க எடுப்பாங்களா இல்லையா அப்படிலாம் தெரியல. ரைட், இந்த விஷயத்துக்கு வருவோம். ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் இந்தியாவோட கச்சா எண்ணெயோட 65% அளவுக்கு மேலே வந்து சேருது. அதை க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு இப்போ இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 15-20 நாளில் இந்த கிரைசிஸ் பெருசாகும் அப்படின்னு யூகிக்கப்படுவதால் அமெரிக்கா இப்போ தற்காலிகமாக நீங்கள் ரஷ்யாகிட்டே வாங்கிக்கிங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அனுமதி கொடுத்துருக்குது. இப்போ இந்தியா போய் ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கணும். இப்போ ரஷ்யா என்ன சொல்லும், நீ அமெரிக்கா மிரட்டினா உடனே என்கிட்டேருந்து வாங்குற கச்சா எண்ணெயோட அளவை குறைச்சிக்குவேன், இப்போ உடனே அமெரிக்காக்கார நீ அங்கேயே போய் வாங்கிக்க அப்படின்னா மறுபடியும் என்கிட்டே ஓடி வருவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு கச்சா எண்ணெய்லாம் தர முடியாது, உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்குழி நாட்டு கூட நான் வியாபாரம் பண்ண முடியாது, உன்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது அப்படின்னு ரஷ்யா மறுத்துருச்சுன்னா இந்தியா என்ன பண்ணும்? ரஷ்யாவின் பார்வையில் இந்தியாவை பற்றிய மதிப்பு என்னவா இருக்கும்? எனிவே, எப்படி இருந்தாலும் வியாபாரம் என்ற அடிப்படையில் ரஷ்யா இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா ஹார்மோஸ் நீரிணையை மூடினதுனால பாதிக்கப்படுற எல்லா நாடுகளும் ரஷ்யாட்ட தான் போய் நிற்கிது. குறிப்பாக சைனாவும் அவங்கள்ட்ட தான் போய் கச்சா எண்ணெயை வாங்குறதா சொல்லியிருக்குது. அதனால் பழைய மாதிரி குறைந்த விலையில் இந்தியா அவங்கள்ட்ட கச்சா எண்ணெயை வாங்க முடியாது, அதிகமான விலை கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்கும். இது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த வாரோட இன்டென்சிட்டி எவ்வளவு காலம் அந்த வார் தொடரும் அப்படிங்கிறது பொறுத்து இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கப்படும். அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இந்த வேவர் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு மட்டும்தான். 1 மாதம் முடிஞ்சு நீங்கள் மறுபடியும் அமெரிக்கா கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ அமெரிக்கா வெனிசுலாவை கைப்பற்றி அந்த நாட்டோட எண்ணெய் வளத்தை எடுத்து வச்சிருக்குது. இந்தியா வெனிசுவேலா எண்ணெய் வளத்துலேருந்து வாங்கணும் அப்படிங்கிறத அவங்களோட டிமாண்ட். அதுக்கு இந்தியா ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 1 மாதம் மட்டும் தற்காலிகமாக இங்கே வாங்கிட்டு மறுபடியும் வெனிசுவேலா எண்ணெயை இந்தியா வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. சரி, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்தியா இவ்வளவு கேவலமாக அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகுதா அப்படின்னா, இந்த ரீசன்ட் டேஸ் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவோட அப்ரோச்சை பாருங்களேன். இந்த ஈரான் வெர்சஸ் அமெரிக்கான்ற இந்த யுத்தத்தில் ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டுப்படைகளோட தாக்குதலில் கொல்லப்பட்டார். அந்த கொலைக்கு இந்தியா சார்பாக கண்டனம் தெரிவிக்க வேண்டாம். இந்தியா தான் இஸ்ரேல் கூட கொஞ்சி குழாவுதே, நீங்கள் கண்டனம் கூட தெரிவிக்க வேண்டாம். மாறா இரங்கல் தெரிவிக்கணும் இல்லையா? ஒரு நாட்டோட அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதுக்காக அஞ்சலி செலுத்துகிறோம், இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது சொல்லணும்ல. ஒரு வார்த்தை இல்லை. உலகத்தோட பல நாடுகள் இதற்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க, இரங்கல் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா கிட்ட அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. ஒரு வாரத்துக்கு பிறகு இந்தியாவோட தூதர் ஈரானுக்கான அந்த எம்பசியில் போய் அந்த லெட்ஜரில் எழுதிட்டு வந்திருக்கிறார், நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படின்னு. பேருக்கு வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்களாம். நாளை பின்ன ஒரு நாட்டின் அதிபரோட கொலைக்கு இந்தியா ஒரு சின்ன அஞ்சலி கூட செலுத்தலை அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் பதிவாயிடக்கூடாதுல்ல. அதனால் லெட்ஜரில் மட்டும் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. பிரதமர் சார்பாவோ அல்லது அமைச்சர்கள் சார்பாவோ எந்த அறிவிப்பும், எந்த அறிக்கையும், எந்த அஞ்சலியும் இதுவரைக்கும் இல்லை. இப்படி ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதற்கு இந்தியா சார்பாக ஒரு தெளிவான வெளிப்படையான இரங்கலோ அஞ்சலியோ இல்லை. சும்மா பேருக்கு ஒரு வாரம் கழித்து லெட்ஜரில் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றது இந்தியா மீதான விமர்சனம். அப்படின்னா இந்தியா யாருக்கு ஆறுதல் சொன்னது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த அமெரிக்க இராணுவ நிலைகள் வளைகுடா நாடுகள் எல்லாத்துலேயும் அமைஞ்சிருக்கு இல்லையா? சவுதி அரேபியா, கத்தார், UAE இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்கிற அமெரிக்க இராணுவ பேஸ் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான நாடுகளின் தலைவர்கள்ட்ட மோடி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறாப்புல, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாப்புல. இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அணிசேரா கொள்கையை தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த நாட்டு கூடவும் ரொம்ப வெளிப்படையாக தன்னை இணைச்சிக்க மாட்டாங்க. அதன் மூலமாக இந்தியா அடைந்த ஆதாயங்கள் நிறைய. ஆனால் இந்த தடவை மோடி ரொம்ப வெளிப்படையாக அமெரிக்க இஸ்ரேல் சார்பை எடுத்துருக்காப்புல. அணி சேருகிற கொள்கையை கொண்ட நாடுகள் கூட இந்த ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா யுத்தத்தில் எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு ஒதுங்குறாங்க. ஸ்பெயின் நாடெல்லாம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்கள் நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்குறாங்க. இங்கிலாந்து ஒதுங்குது, ஜெர்மனி ஒதுங்குது. ஆனால் இந்தியா வெளிப்படையாக ஸ்டாண்ட் எடுக்குது. அஃபீஷியலாக நாங்கள் அமெரிக்கா பக்கம் நிற்கிறோம், இந்த வாரில் அமெரிக்காவுக்கு சார்பான சண்டை போடுவோம் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் யார் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்தியா உணர்த்தியிருக்குது.